கடந்த சில வாரங்களா சோசியல் மீடியால ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வைரலான அந்த ரீல பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். அந்த ரீல நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு திருவிழா நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த திருவிழால ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு பாடகி இருக்கிறாங்க. பக்கத்திலேயே ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் வந்து ஒரு பார்வையாளரா உட்கார்ந்திருக்கிறாரு. அந்த பாடகி வந்து வேணும்னே ரொ ரொம்ப தவறான நோக்கத்துல அவர வந்து இன்சல்ட் பண்ணணும், கலாய்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வேணும்னே அவர்கிட்ட வந்து அந்த பாடகி வந்து ஆபாசமா பாடல் பாடியிருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பா கண்டனத்திற்குரிய செயலா தான் நான் பார்க்கிறேன். அந்த ரீலோடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாருங்க, எல்லாருமே அ அவரத்தான் கிண்டல் பண்ற மாரி ரொம்பவே முக்காவாசி கமெண்ட் பார்த்தோம் அப்டின்னா, அந்த முதியவர வந்து ட்ரால் பண்ற மாதிரி தான் இருக்குது. இது கண்டிப்பா கண்டனத்திற்குரிய ஒரு செயலா தான் நம்ம பார்க்கணும். இதுவே அ ஒரு பொதுவெளியில இந்த மாரி ஒரு பெண்ண வந்து ஒரு ஆண் வந்து ஆபாசமா பாடுறாரு. ஒரு பொதுவெளியில வச்சு ஒரு பெண் கிட்ட வந்து ஒரு ஆண் வந்து ஆபாசமா இந்த மாதிரி மைக்க போட்டு பாடுறாருன்னு வச்சுக்கங்க. அடுத்த நிமிஷமே, அடுத்த சில மணி நேரங்கள்லயே அந்த ஆண் வந்து ஈவ் டீசிங் கேஸ்ல உள்ள போயிருப்பாரு. கரெக்ட்டா? ஆனா, இங்க வந்து பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு ஆண். அதனால யாருமே அவர் வந்து கண்டுக்கல. கண்டுக்கலினா கூட பரவால்ல. அவர வந்து ட்ரால் பண்றாங்க. விக்டிம வந்து ட்ரால் பண்றாங்க. அந்த பெண்மணிய அந்த கூட்டத்துல அத்தன பேர் இருக்கிறாங்க. யாருமே முன் வந்து அந்த பெண்மணி வந்து கண்டனம் தெரிவிக்கவே இல்ல. இப்படி பாடுறது வந்து தவறு. அப்பா வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் கிட்ட இந்த மாதிரி ஆபாசமா பாடுறது வந்து கண்டிப்பா கண்டனத்துக்குரிய விஷயம்னு சொல்லி யாருமே வந்து அவங்கள வந்து தடுக்கவே இல்ல. இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கிட்ட ஆபாசமா பாடுனா அது வந்து ஈவ் டீசிங். அதே மாரி ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கிட்ட ஆபாசமா இதே மாரி பாடி இன்சல்ட் பண்றதுக்கு பேரு ஆடம் டீசிங். இந்த வீடியோ மூலமா நம்ம சொசைட்டி கிட்ட நான் ஒரே ஒரு நியாயமான கேள்வி கேட்க விரும்புறேன். ஈவ் டீசிங்க சீரியஸா பார்க்கக்கூடிய நம்ம சொசைட்டி ஆடம் டீசிங்க மட்டும் ஏன் காமெடியா பாக்குது? அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு வந்தா ரத்தம், அதுவே ஆணுக்கு வந்தா மட்டும் என்ன தக்காளி சட்னியா? இந்த வீடியோ மூலமா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஒரு குடும்பத்துடைய வாரிச 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் போற்றுதலுக்குரியவர்கள் அப்படின்னா, அதே குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொருளாதார சுமையையும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முதுகில் தூக்கி சுமக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தைமார்களும் போற்றுதலுக்குரியவர்கள் தான? அப்படிப்பட்ட தந்தைமார்களுள் ஒருவரான இந்த முதியவர கலாய்ச்சு வீடியோ எடுத்து போடுறதும், அந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல அவர அவமதிக்கும் விதமா கமெண்ட் செய்றதும் எந்த விதத்துல நியாயம்? இந்த வீடியோவ நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவ பார்த்தாவது நம்ம சொசைட்டி திருந்தட்டும்.